அவிஜ்ஞாதா சஹசிராம்சுன்னு தெரிவித்தார். அதை போல பக்தனிடத்தில் பாபங்களை பகவான் பொருட்படுத்துவதே கிடையாது. அப்ப ஜீவாத்மா பகவானை அடைய வேண்டும் என்றால் எத்தனையோ நல்லதையெல்லாம் பண்ணி அடைய வேண்டும் என்பதையே ஆண்டாள் ஒத்துக்கொள்ளவில்லை. நாம் செய்வதற்கு எதுவும் கிடையாது, ஆசையோடு இருந்தால் போரும். ஆனால் சில சில நல்ல பண்புகள் வேண்டும். பகவானே எப்ப பக்தர்களுடைய குற்றங்களை பார்க்கவில்லையோ, பிராட்டியும் எந்த பக்தனுடைய குற்றத்தையும் பார்ப்பது கிடையாது. சீதை அசோகவனத்தில் 10 மாசங்கள் இருந்தாலும் அப்போது 700 ராட்சசிகளை ராவணன் ஏவி இருந்தார். சீதை எப்படியாவது பேசி பேசி மனசை மாற்றி தனக்கு மனைவியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அந்த 700 பேரும் சீதையை ரொம்ப வார்த்தைகளால் துன்புறுத்தி அவ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு சீதை கிட்டத்தட்ட சென்று விட்டாள். அப்பதான் ஹனுமார் போய் ரட்சிக்கிறார். எல்லா யுத்தமெல்லாம் முடிந்து அயோத்திக்கு மறுபடியும் சென்ற பிறகு ராமனும் சீதையும் தனிமையில் இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் சீதை ராமனிடத்தில் அந்த 10 மாசம் இந்த ராட்சசிகள் எப்படியெல்லாம் என்னை துன்புறுத்தினார்கள்னு உனக்கு தெரியுமா ராமா என்று சொல்லவே இல்லை. அவர்கள் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் அதை போய் பகவானிடத்துல கோள் சொல்லக்கூடியது பிராட்டிக்கே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பிராட்டியே சொன்னாலும் கூட பெருமாள் ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். விபீஷணன் ராவணனுடைய மனதை மாற்றுவதற்காக எத்தனையோ வகைகளிலே பேசி பார்த்தார். முதல்ல சொன்னார், ராவணா மற்றவர்களுடைய மனைவியெல்லாம் ஆசைப்படக்கூடாது, பரதார ஹரணம் பண்ணக்கூடாது, திரும்ப சீதையை கொடுத்து விடுன்னு சொன்னார். அதெல்லாம் முடியாதுன்னு ராவணன் சொன்னான். அடுத்து சொல்லி பார்த்தார், இல்லை நீ ரொம்ப தர்மஜன், ரொம்ப சிறந்த வேதத்தின்படி நடப்பவன், வேதம் இது தப்புன்னு சொல்லியிருக்கு, இதனால் உன்னுடைய புகழுக்கு கொற்றை வந்துவிடும், அதனால் திரும்ப கொடுன்னு சொல்லி பார்த்தார். முடியாதுன்னு சொல்லிட்டான். மூணாவது, ராமன் ரொம்ப பலசாலி, அவரோடு சண்டையிடுவது கஷ்டம், அதனால் திரும்ப கொடுன்னு சொன்னார். முடியாதுன்னு ராவணன் சொல்லிட்டான். கடைசியில் வேற வழியே இல்லாமல் விபீஷன் ஒரு வார்த்தை சொன்னார். சீதையை எப்போ நீ இந்த உலகத்துக்கு லங்கைக்கு அழைத்து வந்தாயோ அப்போதிலிருந்து நானும் கவனித்து கொண்டிருக்கிறேன். லங்கையில் ரொம்ப அபசகுணங்கள்லாம் நிறைய வருது. சீதை ராசிக்காரி கிடையாது போல் இருக்கு. அவள் வந்ததுலேருந்து ஓனாயெல்லாம் ஊழையிடுறது, திடீர்னு பாம்பெல்லாம் நிறைய வருது, வீடெல்லாம் பற்றி எரியிறது. அதனால் எனக்கு இந்த பெண் இங்கே இருக்கிறது நல்லதுன்னு தோணலை. நீ திரும்ப ராமனிடத்திலேயே கொடுத்துரு, நம்ம லங்கை அப்போதுதான் வாழும்னு விபீஷணன் சொன்னாராம். அதை ராவணன் அதையும் கேட்டுக்கொள்ளவில்லை, முடியாதுன்னு மறுத்து விட்டார். ஆனால் திரும்ப ராமனோடு சேர்ந்த பிறகு சீதை போய் ராமனிடத்தில் ஒருவேளை இதை சொன்னான்னா, உலகமே நான் தான் ஸ்ரீதேவி நாச்சியார், செல்வத்துக்கு அதிபதி, அவனுடைய கண் பார்வை ஒரு திருவடி அவரவர்கள் வீட்டில் படுமான்னு இந்திரன்லாம் காத்துருக்கார். அந்த மகாலட்சுமியை பார்த்து இவன் ரொம்ப வந்ததுலேருந்து அபசகுணமாக இருக்குது, இவன் நம்ம வீட்டில் இருக்க வேண்டாம்னு ஒருத்தன் சொல்லணும்னால் எவ்வளவு தீயவன்னு ஒருவேளை விபீஷணனை பற்றி சீதை சொன்னால் ராமன் ஏற்றுக்க மாட்டாராம். என் அடியார் அது செய்யார், என் பக்தன் இப்படி செய்திருக்கவே மாட்டான்னு சாதிப்பாராம். இல்லையே சொன்னாரே, இப்படி வாக்கிய ஸ்லோகம் இருக்கே வால்மீகி ராமாயணத்தில், என்னால் செய்தாரேல் நன்னு செய்தார் என்பர் போலும். இப்படி இல்லை சீதையே, ஒரு நல்லது இப்படி சொன்னாலாவது ராவணன் உன்னை திரும்ப அனுப்பிட மாட்டானான்னு ஒரு ஆசையில் பண்ணியிருப்பானே தவிர கண்டிப்பாக அப்படி தவறான எண்ணத்தில் செய்திருக்க மாட்டான். இதெல்லாம் இனிமேல் பேச வேண்டாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அவள் வாயை அடைத்து விடுவானான். இப்போ பகவானும் குற்றங்களை பார்க்கறது கிடையாது, பிராட்டியும் பார்ப்பது கிடையாது, யமதர்மராஜனும் பார்க்கறது கிடையாது, யாருக்குமே பார்க்கறது இல்லைன்னு சொல்லலை. விஷ்ணு பக்தர்களுக்கு யமன் பாபக்கணக்கே எழுத மாட்டானான். ஏன்னா எப்போ ஒருவர் பகவானுக்கு தொண்டன்னு உணர்ந்து விட்டாரோ இனிமே அவருடைய நன்மை தீமை இரண்டையும் பகவான் பார்த்து கொள்வார். யமதர்மராஜன் போய் அவரை நரகத்துக்கு அழைத்து வருவதோ அவருக்கு தண்டனை கொடுப்பதோ இயலாத செயல். பிரபுரகம் அந்யன் ரிணாம் ந வைஷ்ணவானாம் என்று அஜாமிளோபாக்கியானத்தில் தெரிவிக்கிறார். யமனுடைய தூதர்களை பக்கத்தில் அழைச்சி யமன் ஒரு ரகசியம் சொன்னாராம். நீங்கள் இனிமேல் போகும்போது விஷ்ணு பக்தர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் நரகத்துக்கு யாரையும் அழைச்சின்னு வர முயற்சி செய்ய வேண்டாம். விஷ்ணு பக்தர்களுக்கு நான் தலைவனே கிடையாது, அவர்களை தவிர உலகத்தில் சாதாரண மக்களுக்கு நான் தலைவன், அவர்களெல்லாம் நரகத்துக்கு அழைத்து வரலாமே தவிர பக்தர்களை நான் தீண்டுவதே கிடையாது, பக்கத்திலேயே போகாதீங்கோன்னு ஜாகிரதைப்படுத்தினாராம். அப்போ பிரம்மம், பிராட்டி, யமன் இவா 3 பேரும் மக்களுடைய குற்றத்தை பார்க்கறதே கிடையாது. நாம் மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கோம். அது கூடாதுன்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாள். தீக்குறளை சென்று ஓதோம், இது ஒரு முக்கியமான குணம் நமக்கு இருக்கணும்னு ஆண்டாள் சொன்னது. அதே போல 15வது பாசுரம் திருப்பாவிலேயே 15வது பாசுரத்துக்கும் 29வது பாசுரத்துக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. 15வது பாசுரத்தில் பக்தர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு ஆண்டாள் கூறுகிறாள். 29வது பாசுரத்தில் பகவான் பக்தர்களிடத்தில் எப்படி நடந்துகணும்னு பாடம் எடுக்கிறார். ஆண்டாளுடைய பெருமையே பகவானுக்கே பாடம் எடுத்தவள். அத்தியாபயந்தின்னு பராசரவட்டர் சொல்லுகிறார்.
பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்தியாபயந்தி. கண்ணனுக்கு அவர்தான் தலைவன், நாமெல்லாம் தொண்டர்கள்னு மறந்து போயிடுச்சு. அதனால்தான் தூங்கி போயிட்டார். கண்ணனை எழுப்பி, நீ தலைவன், நான் தொண்டன், இப்போ நான் கைங்கரியம் பண்ண போறேன், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி ஆண்டாள் கைங்கரியம் பண்ணாளாம். அப்போ அவனுக்கே தான் பாடம் எடுத்தவளாக இருக்கிறாள். அதனால் என்ன தெரிவிக்கிறார்? இந்த ஜீவாத்மாவை பற்றி 15வது பாசுரத்தில் ஒரு பக்தன் இன்னொரு பக்தனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு தெரிவிக்கிறாள். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென் அடையேன்மின் நங்கமீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. இந்த முதல் பகுதி தான் நமக்கு வேணும். 2 பேர். ஆண்டாள் வீட்டுக்கு வெளியே நிற்கிறாள். உள்ள ஒரு பெண் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளை எழுப்பி, நீயும் வந்து எங்களோடு சேரு, எல்லாரும் சேர்ந்து நோன்பு நோற்பதற்கு போகலாம் என்று ஆண்டாள் அழைக்கிறாள். எல்லே இளம் கிளியே அப்படின்னு உள்ள இருக்கிற பார்த்து ரொம்ப கிளி போல அழகான குரல் உனக்கு உள்ளது, இளம் கிளியே எழுந்து வா என்று ஆண்டாள் அழைக்கிறாள். உள்ள இருக்கிற உடனே பதில் சொன்னா, இன்னும் உறங்குதியோ. ஆண்டாள் சொல்லும்போது, இன்னுமா தூங்கிட்டு இருக்க, இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சீக்கிரம் எழுந்து வா, மணி ஆகிவிட்டது, 7 மணி ஆகிவிட்டது, 8 மணி ஆனா கண்ணன் புறப்பட்டு பிருந்தாவனத்துக்கு மாடு மேய்க்க சென்று விடுவார். அதற்குள்ள நாம் போய் அவரை காலில் விழுந்து பிரார்த்திக்க வேண்டும், சரணாகதி செய்ய வேண்டும். உடனே எழுந்து வா, இன்னுமா தூங்குறன்னு கேட்டா. உள்ள இருக்கிறவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. என் வீட்டு வாசல்ல வந்து நின்றுண்டு கதவை தட்டி இன்னும் தூங்குறியான்னு கேட்கிறீங்களா? சில்லென்று அழையேன்மின் நங்கமீர் போதருகின்றேன், சில்லு சில்லுன்னு குத்தி குத்தி பேசாதீங்கோ, போதருகின்றேன், வருகிறேன், அவசரப்பட வேண்டாம்னு உள்ள இருக்கிறவா சொன்னான். உடனே வெளியில் இருக்கிற பெண்ணுக்கு மறுபடியும் கோபம் வந்தது. நீ காலதாமதமானனால்தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், அதுக்கு உன் வீட்டு வாசலுக்கு வந்து அழைத்தால் நாங்க கடுமையாக பேசுகிறோன்னு நீ குற்றம் சொல்லுகிறையா? நாங்க உங்களை சொல்றோம், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், உன் பேச்செல்லாம் எனக்கு நன்னா தெரியும். இந்த பெண் தானே முதல்ல எழுந்து வந்துடுவேன்னு சொன்னாலாம். ஆனால் இவ தான் இப்போ கடைசியில் தூங்கிட்டு இருக்கா. அதனால் உன்னுடைய பேச்சு சாமர்த்தியமெல்லாம் எங்களுக்கு நன்னா தெரியும், அதால் எங்களை ஏமாத்தாதே. யார் வல்லீர்கள்? நாங்கள் இப்போ தவறாக பேசுகிறோமா, நீ தவறாக பேசுகிறாயா? நேரமாக்கியதே நீ. உன்னை எழுப்புவதற்கு நாங்கள் வந்து வாசல்ல நின்னா சில்லென்று அடையேன்மின், கோபமாக பேசாதீங்கன்னு எங்களை சொன்னீர்னால் நீ தான் உண்மையில் கோபமாக பேசுகிறாய் என்று ஆண்டாள் கூறினாள். வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. இது உள்ள இருக்கிற பெண்ணு சொல்றா. அவ திரும்ப பதிலுக்கு சொன்னாலும், யாரு? நீங்க தான் கோபத்தோட பேசுகிறீர்கள், வல்லீர்கள் நீங்களே என்று உள்ளே இருப்பவள் சொன்னாள். அப்புறம் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தாள். உண்மைதானே, என்னதான் இருந்தாலும் நாம நேரமாக்கி இருக்கிறோம். ஆண்டாள் நமக்காக இத்தனை பெண்களையும் அழைத்து கொண்டு வீட்டு வாசலிலே வந்து காத்திருக்கிறாள். இப்ப அவள் தீயவள்னு நிரூபித்து என்ன பண்ண போறோம்? அவ தான் கடுமையாக பேசினாள் நிரூபித்து எதையும் சாதிக்க போறது கிடையாது. அப்ப நாம தவறு செய்ததாகவே இருக்கட்டும், நானே தான் ஆயிடுக என்று குற்றத்தை தன் பேரிலேயே ஏற்றிக்கொள்ளுகிறாள். முதல்ல ஆண்டாள் ஏன் இன்னும் தூங்குகிறாய்னு சொன்னா, உள்ளே இருப்பவள் கோபமா பேசாதீங்கன்னு சொன்னா, ஆண்டாள் உடனே நீதான் கோபமாக பேசுகிறாய்னு சொன்னாள். உள்ளே இருப்பவள் சரி ஆமா நான் தான் கோபமாக பேசுகிறேன், மன்னிக்க வேண்டும்னு ஏற்றுக்கொண்டாளாம். இதை வச்சு சொல்லுகிறார், இப்போ இந்த பெண்ணு குற்றம் பண்ணவே இல்லைன்னு வச்சுங்களேன், ஆனாலும் யாரோ ஒரு பெரியவர் அவர் வந்து நீ தான் இந்த தப்பு பண்ணியிருக்க, இனிமே பண்ணக்கூடாது, திருத்திக்கொள்னு சொன்னால் அவரிடத்துல வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போய் நான் குத்தமே பண்ணலைன்னு சாதிக்க முயற்சிக்க கூடாது. இல்லாத குத்தத்தை ஏறிட்டு சொன்னாலும் இல்லை செய்யாதே உண்டு என்று இசைகை தானறிந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவம்னு தெரிவிக்கிறார். ஒரு பக்தன் இருக்கணும்னால் இன்னொரு பக்தனோட சண்டைக்கு போகவே கூடாது. அவருக்கு தெரியாமல் என் பேரில் ஒரு குற்றத்தை சுமத்துகிறார் என்றாலும், இல்லை நான் அப்படி பண்ணவே இல்லையே, நீங்கள் என்னவா என்ன சொல்லலாம், நீங்கள் இப்படித்தான் எப்பவுமே என்ன தான் தனியாக நீங்கள் பார்க்கிறீர்கள், பக்ஷபாதத்தோடு இருக்கிறீர்கள், சண்டை போட்டு பிரயோஜனமே கிடையாது. அவர் சொல்றதை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், என் தவறாகவே இருக்கலாம், திருத்திக் கொள்ளுகிறேன்னு சொல்லி ஒத்துக்கொள்ள வேண்டுமே தவிர சண்டைக்கு போய் பிரயோஜனமே கிடையாது. இதே போல பரதன் செய்து காட்டினார். ராமன் காட்டுக்கு போய்விட்டார். ராமன் காட்டுக்கு போனதுக்கு யார் காரணம்னு பரதன் ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்றார். தான் புறப்பட்டு போயாச்சு, இனிமே ஆராய்ச்சி பண்ணி என்ன பிரச்சனைனால் அடுத்த தடவை தவறு நடக்காமல் இருக்கணுமோ இல்லையோ, அதற்காக ஆராய்ந்தார். ராமன் காட்டுக்கு போவதற்கு யார் காரணம்? முதல்ல நினைச்சார் மந்தரைங்கிற கூனி இருக்காளே, அந்த கூனிதான் காரணம்னு சொன்னார். அப்புறம் அவரே யோசிச்சு பார்த்து, இல்லை அவளுக்கு என் பேரில் ரொம்ப அன்பு இருக்கு, கைகேயி நன்னா இருக்கணும்னு மந்தரைக்கு ரொம்ப ஆசை, அதனால ஏதோ தன்னுடைய சுவாமினிக்கு சொல்லியிருக்காளே தவிர அவளை குத்தம் சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. என் தாய்க்கு புத்தி எங்கே போயிற்று?
ராமன் வேறு பரதன் வேறுன்னு கைகேயிக்கு எண்ணமே கிடையாதான். ராமேவா பரதேவாகம் விசேஷம் நோபலக்ஷயே. கைகேயே சொல்லுகிறார், எனக்கு ராமனும் பரதனும் வெவ்வேறு தாய் குழந்தைகள்னு எண்ணம் கிடையாது, ராமனும் என் குழந்தைதான்னு கைகேயி சொல்லுவாளாம். அவள் மனசை மாத்தித்தானே மந்தரை வரங்களை கேட்க வைத்தாள். அப்ப பரதன் சொன்னார், முதல்ல மந்தரையினுடைய தவறுன்னு தெரிவித்தார். சரி, அவளை சொல்லி பிரயோஜனம் கிடையாது, அவரும் தாசி, என்னுடைய தாய் கைகேயினுடைய தவறுன்னு நினைத்தானாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தார், பிள்ளையின் இடத்துல ரொம்ப பாசம், எனக்கு ராஜ்யம் கிடக்கணும்னு அவள் ஆசைப்பட்டு அதனால கேட்டாள். இந்த சக்கரவர்த்தி தசரதனுக்கு புத்தி எங்க போச்சு? அவ தான் பிள்ளை பாசத்துல கேட்கிறாள்னால் அதெல்லாம் கிடையாது, ராமனுக்குத்தான் பட்டம், நான் ஏற்கனவே அறிவித்து விட்டேன், அதையெல்லாம் மாற்ற முடியாது, நீ வேற ஏதாவது வரம் கேட்டுக்கொள்னு சொல்லியிருக்கலாம். சொல்லாமல் என்னமோ வரத்தை காப்பாற்றுவது தான் முக்கியம் நினைச்சுண்டு ராமனை காட்டுக்கு அனுப்பி பரதனுக்கு பட்டம்னு ஒத்துண்டாரோ இல்லையோ, தசரதன் தான் குற்றவாளின்னு பரதனுக்கு தோன்றியது. அப்புறம் யோசிச்சு பார்த்தார், இல்லை, இக்ஷ்வாக்கு வம்சத்திலேயே கொடுத்த வாக்கை யாருமே திரும்ப பெறுவதே கிடையாது, அதனால் அவருக்கு வேற வழி கிடையாது, பண்ணித்தான் ஆகணும், ராமன் தான் குற்றவாளின்னு பரதன் சொன்னாராம். சுவாமி, இதில் அவர் என்ன பண்ணார்? மற்ற எல்லாரையும் சொன்னதானு சரி, ராமன் என்ன தவறு பண்ணார்னால் பரதனுக்கு ஒரு எண்ணம், ராமன் இவ்வளவு நல்லவனா இருந்திருக்க வேண்டாம், உனக்கு பட்டம் கிடையாது காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே தகப்பனாரை தூக்கி சிறைச்சாலையில போட்டுட்டு முகுட்டத்தை எடுத்து தன் தலையில வச்சுட்டு நான் தான் சக்கரவர்த்தின்னு சொல்லியிருந்தா பரதனுக்கு ஆனந்தம். இல்லை சுவாமி, தப்பாச்சு, என்னால் ராமன் ஆட்சி புரிய வேண்டும், அதுக்கு என்ன முன்னாடி நடந்திருந்தாலும் பரதனுக்கு கவலை கிடையாது, அப்படி நல்லவனா இருந்து விட்டானோ இல்லையோ, கொஞ்சம் தீயவனா இருந்திருக்கலாம், அப்படி இல்லாம நல்லவனா இருந்ததுனால ராமனுடைய குற்றம் நினைத்தார். அப்புறம் அதையும் மாத்தின்ட்டார், ராமனுக்கும் குற்றம் சொல்ல முடியாது, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு காட்டுவதற்காகவே பிறந்தவர். அப்ப மந்தரையனுடைய தவறல்ல, கைகேயனுடைய தவறல்ல, தோஷோன ராஜ்யா தசரதனுடைய தவறல்ல, நச்ச ராகவஸ்ய ராமனுடைய தவறும் கிடையாது. அப்ப வேற யாரும் சுவாமி கதாபாத்திரமே மிச்சம் இல்லையே, இவா 4 பேர் தான் பேசி இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்துள்ளன. யார் இதுக்கு காரணம்னால் கடைசியில பரதன் முடிவெடுத்தாரா, என் பாபம்தான் காரணம், மத்பாபமேவாத்திர நிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய. இவர் எங்க இருந்தார்? கேகய தேசத்துல மாமன் வீட்டுல இருந்தார், அயோத்தியிலே இருக்கல. இது எதுவும் நடக்கும்போது இங்கிருந்து பல மைல் தூரத்துல யோஜனை கடந்து எங்கேயோ இருக்கிறான் பரதன். ஆனா அவர் நினைத்து கொள்வது என்னுடைய பாபம்தான் காரணம்னு. இவர் என்ன பாபம் பண்ணார்னால் ராமனை விட்டு பிரிந்து மாமன் வீட்டுக்கு போனாரோ இல்லையோ, ராமனே கதி என்று இருந்திருக்க வேண்டும். பரதன் மட்டும் ராஜ்யத்தில் இருந்திருந்தால் ஒரு நாளும் கைகேயி கேட்ட வரம் பலிச்சிருக்காது. அவன் ஏற்றுக்கொண்டே இருக்க மாட்டான், ராமன் காட்டுக்கே போயிருக்க முடியாது. பரதன் செய்த தவறு ராமனுடைய திருவடி நிழலிலிருந்து விலகி போனானோ இல்லையோ, அந்த பாபத்துக்காகத்தான் ராமன் காட்டுக்கு போயிருக்க வேண்டும்னு தன் பேர்ல எடுத்து எல்லாத்தையும் போட்டுட்டாராம். அதைத்தான் ஒரு வைஷ்ணவன் பண்ணணும்னு தெரிவிக்கிறார். 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு கலகம் வந்து ஒருத்தர் பழி சுமத்துகிறார்னால் அவரோடு சண்டை போட்டு ஆமாம் இல்லைன்னு நிரூபித்து பிரயோஜனம் கிடையாது. ஒரு பெரியவர் சொல்றாருன்னா சரி இருக்கலாம், தவறாக இருக்கலாம், திருத்திக் கொள்ளுகிறேன்னு ஏற்றுக்கொண்டு போக வேண்டும். இந்த பணிவு, இந்த மனப்பான்மை வேண்டும்னு 15வது பாசுரத்திலே சொல்லுகிறாள். இதை போல பல இடங்களிலே ஜீவாத்மஸ்வரூபம் என்னன்னு சொல்றா. பரமாத்மா பெரியவன் மட்டும் அல்ல, எளியவன். இது ஆண்டாளுடைய தத்துவம். ஜீவாத்மா ஞானமுடையவர்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது, ஞானத்தால் நாம முயற்சி எடுத்து மோட்சமெல்லாம் அடைய முடியாது. அப்போ பக்தன் ஆசை உடையவனாக இருக்க வேண்டும். ஆசை இருந்தால் பகவான் முக்தி அளிக்கப் போகிறார். அப்ப ஆசைதான் ஜீவாத்மாவுக்கு முக்கியமான பண்பு என்று ஆண்டாளுடைய சித்தாந்தம். அப்ப பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ச பிரத்யகாத்மனஹ பிராப்தியுபாயம். பகவானை அடைவதற்கு வழி என்னன்னு கேட்டால் அவனுடைய அனுகிரகம்தான். இறைவா நீ தாராய் பறை என்று நேர பிரார்த்திக்கிறாளோ இல்லையோ, ஆலி நிலையாய் அருள் என்று பிரார்த்திக்கிறாள். இறைவா நீ தாராய் பறைன்னு பிரார்த்திக்கிறாள். உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று 25வது பாசுரம். பல இடங்களில் உன்னை அறுத்தித்து வந்தோம். அறுத்தித்துனா அர்த்தித்து, அர்த்தனம் அப்படின்னா ஒருத்தர் இடத்துல பிரார்த்திப்பது, ஒருத்தர் இடத்துல வேண்டுவது. உன்னிடத்திலே வேண்டி வந்தோம், நீ அருள் புரிய வேண்டும், நீயே எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று பல இடங்கள்ல அருள் அருள் அருள்னு சொல்லுகிறாளோ இல்லையோ. முதல் பாசுரத்துல ஸ்பஷ்டமா சொல்றா, நாராயணனே நமக்கே பறை தருவான், அவரே தருவான்னு சொல்லிவிட்டபடியால் அவருடைய அருள் தான் உபாயமே தவிர நான் செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது. உபாயம் பகவானுக்கு நம்மிடத்திலே பெருகக்கூடிய கருணை. அந்த கருணை பெருகிறது எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நேற்று வரை எனக்கு பசி இருக்கவில்லை,
அன்னதானம் ஒருத்தர் தினமும் பண்ணிட்டு தான் இருந்தார். எனக்கு பசி இல்லாத வரைக்கும் அதனால் நான் பயனடையவே இல்லை. பசி எப்போது பிறந்ததோ உடனே போனேன், அவர் சாப்பாடு போட்டார், சாப்பிட்டேன், திருப்தி அடைந்து விட்டேன். அதுக்காக அவர் இப்போ எனக்கு பசி வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு கருணை வந்ததுன்னு சொல்ல முடியாதோ இல்லையோ. கருணை எப்போதும் உள்ளது. எனக்கு பசி ஏற்பட்டால் கருணை என் விஷயத்தில் பயனுள்ளதாக ஆகப் போகிறது. எனக்கு பசி இல்லைன்னா யாருக்கெல்லாம் பசி இருக்கோ அவர்களுக்கு பகவான் சோரிடப் போகிறார். அப்போ உபாயம் பகவானை அடைவதற்கு வழி அவனுடைய கருணையே என்று தெரிவித்தார். அது எப்படி சுவாமி கருணையால் மட்டும் ஒருவரால் மோட்சம் கொடுக்க முடியுமா? இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம், பெரிய ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை அடையிறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்து தானே அடைய வேண்டும். அவரை மகிழ்விப்பதற்கு நாம் ஏதாவது பண்ண வேண்டாமானால் பண்ண வேண்டாம்னு 2 இடத்துல தெரிவிக்கிறார். எப்போது ஒரு விஷயத்தை அடைவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இப்போ நமக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு உறவினர் இருக்கார் வச்சுங்களேன், அவரிடத்துல ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்றால் அதுக்கு கஷ்டமெல்லாம் பட வேண்டாம். நமக்குள்ள இருக்கிற உறவின் காரணமாகவே அவர் அதை எனக்கு கொடுத்து விடுவாரோ இல்லையோ. அதையும் ஆண்டாள் தெரிவிக்கிறார். உந்தன்னோடு உறவேல் நமக்கிங் ஒழிக்க ஒழியாது. கண்ணா நீ யாருக்கோ வழங்கப் போவது கிடையாது. கண்ணனே கேட்ட இப்படி எல்லாத்தையும் அனுகிரகத்தால் கொடுக்க முடியுமா? உங்ககிட்ட ஒரு தகுதியுமே இல்லை என்று சொல்லுகிறாயே. கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லைன்னு ஆண்டாள் சொன்னான். உடனே கண்ணன் பார்த்தார், அப்போ எங்கிட்டையும் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இருந்தால் தான் நான் மோட்சம் கொடுக்க முடியும். உன்னிடத்தில் இல்லாவிட்டால் என்னிடத்திலும் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னான். அதுக்கு ஆண்டாள் பதில் சொல்லுகிறாள், என்னிடத்துல ஒன்றும் இல்லைன்னு சொன்னேனோ இல்லையோ, ஆனால் உங்ககிட்ட நிறைய இருக்கே. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று பகவானை தெரிவிக்கிறாளோ இல்லையோ. தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளும் போது அறிவொன்றும் இல்லாத ஐக்குலம் பகவான், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். அவர்கிட்ட குறை இருந்தால்தான் நம்மிடத்துல ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நமக்கு மோட்சம் கொடுக்க போற. அவர்கிட்ட குறையே கிடையாது, எல்லா ஆசைகளும் நிரம்பியவராக இருந்தால் நீ எதுவுமே கொடுக்க வேண்டாம், நான் இனாமா பொருளை கொடுக்குறேன்னு சொல்லிடுவாரோ இல்லையோ. அப்ப பகவான் அனுகிரகிக்கும் போது நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்க்காததற்கு காரணம் அவர் குறை ஒன்றும் இல்லாதவர், பூர்ணனானவர். அவருக்கு ஏதோ இன்னும் அடைய வேண்டியது இருக்கு. இப்போ லட்சாதிபதியா இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட எனக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னால் நீர் உங்ககிட்ட 1 லட்சம் இருக்கோ இல்லையோ, நான் ஒரு 50,000 ரூபா தரேன், அதை வச்சுன்னு எனக்கு இதை பண்ணி கொடுனால் சரி 1 லட்சம் தான் இருக்குது, அதுவே 1.5 மடங்கு போகிறதுன்னு சரின்னு ஒத்துன்றுவார். ஒருத்தர் கோட்டீஸ்வரர், 1 கோடி அவர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட 50,000 ரூபா கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது, நான் 50 லட்சம் தரேன், நீர் எனக்கு இந்த காரியத்தை பண்ணி கொடுக்கணும்னால் சரின்னு ஏற்றுக்கொள்வார். தங்கிட்ட ஏதோ ஒரு அளவு இருக்குது, ஆனால் அதில் இன்னும் மேலே உயர முடியும், அதற்கு நான் கொடுப்பது உதவும் என்றால் என்கிட்ட எதையோ வாங்கிட்டு அவர் எனக்கு உதவி செய்வார். பகவான் கிட்ட இருக்கிறது எவ்வளவு கோட்டின்னு எண்ணவே முடியாது, அவர்கிட்ட இல்லாத பொருளே கிடையாது. அப்போ நான் அவரிடத்துல போய் நான் 50,000 ரூபா தரட்டுமா அப்படின்னா வேண்டாம், என்னிடத்துலே இருக்குது. 50 லட்சம் எங்கிட்டயே இருக்குது, 50 கோடி எங்கிட்டயே இருக்குது. அப்போ என்ன கொடுக்கணும்? பக்தி. பக்தியை மட்டும் நீ கொடுத்தால் போரும். பணங்காசை கொண்டு பகவானை ஜெயிக்கவே முடியாது. ஆனால் பக்தியை காட்டினோம் என்றால் அதற்கு தான் தோர்த்து மோட்சத்தை கொடுத்து விடுகிறார். அப்ப குறை ஒன்றும் இல்லாதவர், அதனால் நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது என்று உபாயஸ்வரூபத்தை சொல்லுகிறாள். இன்னும் ஒரே ஒரு பாசுரம், ஓங்கி உலகளந்த உத்தமன்னு தெரிவித்தாடோ இல்லையோ. உத்தமன்னு சொன்னபடியால் நமக்கு மோட்சத்தை அருளின பிறகு அதை போய் ஊர் முழுக்க சொல்லி காட்ட மாட்டாராம். உத்தமன்னு சொன்னாலே ஒருத்தருக்கு உதவி பண்ணிவிட்டு அதை சொல்லி காட்டவே கூடாது. இப்போ தேவேந்திரன் பிரார்த்தித்தான், அதற்காகத்தான் வந்து பிறந்து திருவிக்கிரமனாக 3 அடிகளை உலகத்தை எல்லாம் அளந்து கொடுத்தார். ஓங்கி உலகளந்த உத்தமன்னு ஆண்டாள் ஏன் சொல்கிறாள்னால், அதை பண்ணி கொடுக்கும்போது இந்திரன் பாவம் காலில் விழுந்து ரொம்ப கெஞ்சினான். அதுக்காக நான் வந்து பண்ணி கொடுத்தேன்னு சொல்லவே மாட்டாராம். ஐயோ இந்திரன் எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டான், நல்ல வேளை நான் அந்த சமயத்தில் வந்து அவனுக்கு உதவக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்ததுன்னு பகவான் நினச்சிப்பாராம். அதனால தான் உத்தமன்னு தெரிவிக்கிறாள். உதவி செய்யும் போது உதவியை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று நினைக்காமல் அதை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததேன்னு ஒருவர் நினைத்தார்னால் அந்த குணம் உத்தம குணமும் இல்லையோ. அப்போ பகவானுடைய அருளாலேயே மோட்சம் அடையலாம். அவரிடத்தில் குறை ஒன்றுமில்லாதபடியால் நம்மிடம் எதையும் எதிர்பார்க்க மாட்டார். மோட்சத்தை கொடுத்த பிறகும் சொல்லி காட்டவே மாட்டார். அவன் வந்து வைகுந்தத்தை அடைந்ததே எனக்கு சந்தோஷம் என்று சொல்லிக் கொள்வாராம். உத்தமன்னு ஆண்டாள் தெரிவித்தாள். இதெல்லாம் உபாயஸ்வரூபம். வேதங்களில் வேதாந்தங்களிலே பக்தி யோகம் உன்னுடைய முயற்சியால் தான் மோட்சம்னு சொல்லும். ஆண்டாள் ஆழ்வார்களுடைய சித்தாந்தம் அவனுடைய அருளாலே மோட்சம். நான் முயற்சி எடுக்கவே வேண்டாம். நான் எப்போ சொத்துன்னு சொல்லிவிட்டேனோ, ஒரு சொத்து தன்னைத்தான் ரட்சித்து கொள்வதற்கு முயற்சியே எடுக்கக்கூடாது. படி எனக்கு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டை யாரோ ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறார்கள், நான் உள்ளேயே போக முடியல, யாரோ அவர் தடுக்கிறார்கள். இப்போ யார் நீதிமன்றத்துக்கு போவா?
அந்த வீடே நேர நீதிமன்றத்துக்கு போய் இல்லை காவல் நிலையத்துக்கு போய் ஒரு புகார் எழுதி கொடுத்து, இந்த மாதிரி நான் இவருக்குத்தான் சொந்தம், ஆனால் வேற யாரோ ஒருத்தர் வந்து என்னை ஆக்கிரமிச்சுருக்கார், நீ கொஞ்சம் பார்த்து வழக்க முடிச்சு கொடுக்கணும்னு வீடாக நீதிமன்றத்துக்கு போகும். சொந்தக்காரன் நான் தான் நீதிமன்றத்துக்கு போகணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு வாதாடி அதை மீட்டு ரட்சிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதே போலத்தான் பகவான் சுவாமி. நாம் அனைவரும் அவனுக்கு சொத்து தன்னை ரட்சிச்சுக்கிறதுக்கு எங்கேயும் முடிவே எடுக்க முடியாது. சுவாமி வந்து ரட்சிப்பதற்கு காத்திருக்க வேண்டும். அதனால் தான் சரணாகதி, அதுதான் உபாயம்னு ஆழ்வார்கள் தெரிவித்தார்கள். இது உபாய ஸ்வரூபத்தை சொன்னாள். அடுத்து பலஸ்வரூபம். அடைந்து என்ன செய்ய போகிறோம்னால் மோட்சம் அடைந்து துன்பம் இல்லாமல் இருக்க போகிறோம். இவ்வளவுதான் வேதாந்தங்கள் சொல்லுகின்றன. அங்கு போனதற்கு அப்புறம் துன்பம் இல்லாதது மட்டும் கிடையாது, இன்பம் உண்டு என்று ஆண்டாள் தெரிவிக்கிறார். கீழே பார்த்தோமே, உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்னு 2 இருக்கு பாருங்க. வருத்தம் தீருவதுனால் இருந்த அஜீரண வியாதி போறதுன்னு அர்த்தம். மகிழ்ந்துன்னு சொன்னால் அப்புறம் சக்கரை பொங்கலை சாப்பிட்டா தானே மகிழ்ச்சி வரும். அஜீரணம் மட்டும் போன பிறகு இன்னும் நன்னா பசியிலேயே வாடு, நான் சோறே போட மாட்டேன்னால் சமயத்துக்கு அஜீரணமே தேவலை, பசியான்னு வராமல் இருக்குமோ இல்லையோ. அதைத்தான் உத்தவர் சொன்னார் பாருங்க. பசியே இல்லாமல் சம்சாரத்தில் நன்னா ஆசையோடு நாம் இருந்து கொண்டிருந்தோம். பகவான் என்ன பண்ணார்? மருந்தையெல்லாம் கொடுத்து அஜீரண வியாதியை போக்கி நன்னா பசி வர வைத்து விட்டார். அவரிடத்தில் அன்பை வர வைத்து விட்டார். அந்த அளவுக்கு வளர்த்துட்டு இனிமேல் உனக்கு மோட்சமெல்லாம் கொடுக்க மாட்டேன், இங்கேயே இருன்னு சொன்னால் அப்போ வந்த நன்னா ஜெரிக்க முடியும். ஆனால் சோரே போடலைன்னா எப்படி இருக்கும்? அதனால் வருத்தம் தீர வேண்டும். சம்சாரம் என்கிற வருத்தம், இன்ப துன்பங்கள் மாறி மாறி வருதே, இந்த சக்கரத்திலிருந்து விடுபட வேண்டும். பிறப்பு இறப்பு கர்ப்பவாசம் போன்ற துன்பங்களை அனுபவிக்க கூடாது. இதெல்லாம் வருத்தம் தீருவது. மகிழ்வதுன்னு சொன்னால் பகவானை அடைந்து அவனோடு பேசி அவனுக்கு தொண்டு செய்து அதனால் அவர் ஆனந்தப்படணுமோ இல்லையோ, அது ஒரு முக்கியமான பகுதி. மோட்சம் என்பது துன்பம் நீங்குவது மட்டும் அல்ல, இன்பம் அடைவது என்று இந்த பாசுரத்தை சொன்னாலும் இல்லையா, வருத்தமம் தீர்ந்து மகிழ்ந்து. அதுக்கு மேலே 29வது பாசுரத்தை கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டும். உனக்கிங்கு ஒழிக்க ஒழியாது உன்னை நாங்கள் பற்றி வந்தோம், இத்தை பறைகொள்வான் அன்னுகான் கோவிந்தா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். அப்போ தொண்டு செய்ய வேண்டும் என்பதை 29வது பாசுரத்தை எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு துன்பங்கள் விலக வேண்டும், இன்பம் அடைய வேண்டும். அதை எப்படி இன்பப்படப் போகிறீர்கள்? ஆட்செய்வோம், கைங்கரியம் செய்து இன்பம் அடையப் போகிறோம் என்று ஆண்டாள் சொன்னாளா. இதுவும் ஓரளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம். இப்போ நாம் இருக்கிற இடம் எங்கே தெரியுமோ, இந்த பரமபத சோபானம்னு ஒரு விளையாட்டு இருக்கும். அதாவது ஏணி பாம்பு எல்லாம் போட்டு ஒரு விளையாட்டு இருக்குமோ இல்லையோ, அதுக்கு பரமபத சோபானம்னு பழைய நாளில் பேர். அந்த விளையாட்டில் 1ஆம் நம்பர்லேருந்து நம்ம நகர்ந்துட்டே போனோம்னால் ஒரு சின்ன சின்ன பாம்பு சின்ன சின்ன ஏணியாக நிறைய இருக்கும். கடைசியில் 98வது கட்டத்துக்கு நாம் போயிடுவோம். அங்கிருந்து தாயக்கட்டையை உருட்டும் போது 2 விழுந்ததுனால் அடுத்தது அவ்வளோதான், ஜெயம்தான். ஆனால் 1 விழுந்ததுனால் 99வது கட்டத்தில் ஒரு பெரிய பாம்பு இருக்கும். அது நேராக 8வது கட்டத்தில் கொண்டு வந்து கீழே விட்டுடும். மற்ற பாம்பெல்லாம் ஒரு 10 கட்டம் 15 கட்டம் தான் இறக்கி விடும். இது மட்டும் ஒரு 90 கட்டங்களுக்கு நம்ம கீழே கொண்டு வந்து தொடக்கத்தில் எங்கே இருந்தோமோ அங்கே வந்து விட்டுடும். அதை போல இப்போ ஆண்டாள் உயர்த்துண்டே போயிட்டா. எனக்கு உலக இன்பங்கள் இல்லை, உன்னைத்தான் அடைய வேண்டும். முதல்ல துன்பம் விலக வேண்டும், அதற்கு பிறகு இன்பம் அடைய வேண்டும். இன்பம் அடைவதற்கு உனக்கே நாம் ஆட்செய்வோம், கைங்கரியம் செய்துதான் இன்பம் அடைய வேண்டும். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ